வணக்கம் காய்ஸ். இன்னும் 38 நாளில் இந்த வருஷம் முடியிற பட்சத்தில் இன்னைக்கு நாள் ஒன்று. ஸ்டோரியில் நான் அந்த கடைசி 38 நாளை ஒழுங்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சொன்ன மாதிரி பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. செமஸ்டர் முடிஞ்சு லீவ் விட்டதுனால பொறுமையாக தான் இருந்துச்சேன். எழுந்திரிச்சு பிரைஸ் வேலைகள் அனைத்தையும் கதம் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்த முட்டையில் ஒரே ஒரு முட்டை மட்டும் டமாலு. அதை வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு ஒரு முட்டையை அப்படியே தோசையில் ஊற்றிட்டேன். காலையிலே சுட சுட தோசை கறி குழம்புன்னு சூப்பராக சாப்பிட்டேன். அப்புறம் சும்மா இருந்த செட் ஆகாதுன்னு அதிகமாக இருந்த பிரியாடை கம்மி பண்ணிட்டேன். இந்த ப்ராசஸில் இருக்கும்போதே மாமா அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அப்புறம் அங்கே ரீச் ஆனதும் அவருக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மாறனுக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்தேன். இப்போ மாமா கிட்ட கேட்டு மாமா வச்சிருந்த ஓஜி தம்பிள்ஸை எடுத்துக்கிட்டேன். 6 கிலோ ஃபுல் ஸ்டீல் தம்பிள் பயங்கரமாக இருக்கும். அதை ஒரு கோணி பை மாதிரி சைக்கிளில் வச்சு நிறுத்த வரதுக்குள்ளே கை காலெல்லாம் வலி எடுத்துச்சு. அதுக்கு ட்ரிம்மிங் ப்ராசஸ் பாதியில் இருந்துச்சு. ஒரு பாதி ப்ராசஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்லா ஒரு குழியில் போட்டு வந்தேன். அப்புறம் சும்மா இருக்க போர் அடிச்சதுன்னு வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்ததுனால அதை க்ளீனிங் பண்ணேன். இப்படியே காலையை வேலையை முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு கறி குழம்பு நல்லா கமகமாக சாப்பிட்டு மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தேன். கிளைமேட் நல்லா இருக்கும், நானும் அப்படியே நடந்துகிட்டே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் ஆர்டர் இருக்குன்றதுனால மாமா கூட்டிருந்தாரு. அதனால மிஷின் எடுத்துட்டு போன வர சொன்னாரு. சொன்ன மாதிரியே மிஷின் எடுத்துட்டு போய் மண்டபத்தில் இறக்கிட்டு வந்துட்டேன். வந்ததும் இருக்கிற கொஞ்சம் டைம்ல ஒர்க் அவுட் முடிக்கணும். இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட். வழக்கம் போல செஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சேன். செஸ்ட்ல நார்மல் புஷ்அப்ஸ் 3 செட்டு போட்டுட்டு இன்க்ளைன் டிக்ளைன்ல 2 செட்டு மட்டும் போட்டுக்கினேன். அப்புறம் 6 கிலோ தம்பிள்ஸ்ல பெஞ்ச் பிரஸ் மாதிரி ஒரு வேரியேஷனை போட்டுக்கினேன். இது ஒரு 2 செட்டு. இதுக்கே ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்ட்டு ட்ரைசெப்ஸ்க்கு ஒரே ஒரு வேரியேஷனை போட்டு கடைசியாக ஒரு செட்டு டைமண்ட் புஷ்அப்ஸோட ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஜில் தண்ணியில் குளியில் போட்டு கிளம்பிட்டேன். மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயா வீட்டில் 3 பிரெட்டை சாப்பிட்டு அப்படியே ஒரு சொம்பு தண்ணியை ஃபுல்லாக முழுங்கிட்டு மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டேன். ஆனதும் வழக்கம் போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சு வேலையை முடித்தேன். மண்டபத்தில் வெஜ் பிரியாணி சாப்பிட்டேன். வெஜ் பிரியாணி அண்ட் ஆனியனை தவிர வேறு எதுவுமே தொடலை. நம்மளெல்லாம் நீங்களே பாங்க, வெஜ் பிரியாணி ஆனியன் தவிர மற்ற எல்லாமே அப்படியே இருக்கும். இதை மட்டும் அப்படியே சாப்பிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டேன். அதுவே சாப்பிட வேணாம்னு நினச்சேன், ஏதோ சாப்பிட்டேன். பிரியாணி அது இது நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. நான் வெறும் வெஜ் பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் 2 அவிச்ச முட்டை இருந்துச்சு. அதை பதமாக உரிச்சு ஒரு ஹோல் எக் ஒரு எக் ஒயிட்டாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மாடியில் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிக்கிட்டே அப்படியே வாக்கிங் போய் நீங்கள் நாளை முடிச்சுக்கிட்டேன்.